ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஓர் அற்புதமான தொழில் நேர்களே அம்பத்தூரில் ஒரு சங்கரன்னு ஒரு சார் இருந்தார். அவர் நல்ல வேலை. அப்போ அவருக்கு ஃபேமிலி அம்மா மனைவியாக தான் நான் அம்மான்னு சொல்கிறேன். அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லாதவங்க, படுத்த படுக்கையே, அதாவது என்ன சொல்லலாம், எப்பொழுதுமே அவங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரபிள் வந்துட்டே இருக்குது. ஆக வியாதியிலே இருக்காங்க. அப்போ குழந்தைகள் சொல்லவே வேண்டாம், ஒன்றுத்துக்கும் லாய்க்கில்லை. 2 குழந்தைகளும் ஒன்றுத்துக்கும் லாய்க்கில்லை. அப்போ இப்படியே அவர் ஓட்டின்னு இருந்தார், விரக்தியாகவே இருந்தார். அப்படி இருக்கிறச்ச கூட இருக்கிற நண்பர் சொல்கிறார், நீ எப்பொழுதுமே விரக்தியாக இருக்க, அதனால் நீ ஒரு தடவை எனக்காண்டி நீ காஞ்சிபுரம் போயிட்டு வா, நம்ம குருநாதரை பார்த்துட்டு வா அப்படிங்கிற. அப்போ இவர் சொல்கிறார், என்னப்பா எனக்கு போகக்கூட நேரம் இல்லை அப்படிங்கிறார். ஒரே ஒரு மணி நேரம் ஒதுக்குப்பா, நீ இவ்வளோ கஷ்டப்படுறல, நீ போயிட்டு வந்தீன்னா நீயே தெளிவடைவ அப்படிங்கிறார். அப்போ சரி நான் போகிறேன் அப்படிங்கிறார். கிளம்புறார், சொல்லிவிட்டு கிளம்புறார். அப்போ போகிறப்ப ஓன்னு வெறிச்சிருந்தது, மடமே எல்லாமே வெறிச்சிருந்தது. ஆஹா, நம்மளோட துரதிருஷ்டமா, கோவிலில் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி நான் யாரை பார்க்குறது அப்படின்னு அவருக்கு அதான் ஃபஸ்ட் டைம் அந்த இதுக்கு போகிறதே. அப்போ நம்ம பெரியவாளை அவர் பார்த்ததே இல்லை, கேள்விப்பட்டதில்லை. எதுவும் தெய்வ பக்தி கிடையாது. ஏதோ எந்திரிப்பார், ஏதோ போவார், அவ்வளோதான். அவர் வாழ்க்கை இப்படியே இருந்தது. அப்போ நம்ம பெரியவா அங்கேருந்து வர்றதை அவர் பார்க்கலை. அப்படியே ஒரு என்ன சொல்லலாம், அதுதான் சூட்சுமங்கிறது, ஒரு பக்திங்கிறது. அப்போ பெரியவாளே அவர்கிட்ட, என்னப்பா நீ எங்கேப்பா வந்திருக்க அப்படின்னு. இங்கே ஒரு குருநாதர் சுவாமி இருக்காங்கல்ல, அந்த சுவாமியை பார்க்க வந்திருக்கேன், இந்த மாதிரி என்னோடய குறையெல்லாம் சொல்ல போகிறேன் அப்படின்னு. அப்படியா, உனக்கு என்னப்பா பண்ணுது அப்படின்னா, எனக்கு ஒன்றும் பண்ணலை சாமி, எனக்கு சாமி இல்லை ஐயான்னு சொல்கிறார். அவர் ஒரு கூட வந்தவர் நினச்சின்னு இருக்கார். அவர் நம்ம குருநாதர்னு பெரியவான்னு நினைக்கல, தெரியல அவருக்கு. அப்போ உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படிங்கிறப்ப, என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, என்னோடய குழந்தைகளும் தரதலையாக இருக்குதுங்க, என்ன பண்ணணும்னு தெரில, ஒரு வழி கிடைக்குமான்னு கேட்க வந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப அந்த ஐயா சொல்கிறார், ஏன் வழி கிடைக்குமான்னு சொல்கிற, அவன் மேலே பாரத்தை போட்டுரு, வழி என்ன எல்லாமே அவர் காம்பர், கிருஷ்ணா ராமா நீயே கதி அப்படின்னு இருந்தால் போதும், அவரே வந்துடுவார் அப்படின்னுங்கிறப்ப, என்னங்கே அப்படி சொல்கிறீங்க, என் ஃப்ரெண்டு இங்கே பார்த்துட்டு போனால் ஏதாவது வழி கிடைக்கும்னு சொன்னாரே அவரை பார்த்தா, இப்போ எனக்கு பார்க்க முடியாமல் போச்சேன், அப்புறம் எனக்கு வழி கிடைக்காதா அப்படின்னு. அப்படி சொல்லாதப்பா, உனக்கு இன்ன ப்ராப்ளம் இருக்குது, இன்ன இது இருக்குது அப்படின்னு எதையுமே தள்ளி வச்சிரு, நினைக்காத, எதுவுமே நினைக்காது, தள்ளி வச்சிரு. நீ அதை நினைக்காம நீ உன் பாட்டு வேலை செய், உனக்கு கண்டிப்பாக வழி கிடைக்கும் அப்படி. என்னங்க அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறார் இவர். அப்போ நம்ம பெரியவா சொல்கிறாங்க, எதுவுமே வழி இல்லாமல் எதுவுமே கிடையாது, வழி இருக்குது. சரணாகதி தத்துவத்தை நம்ம என்றைக்கும் அடைஞ்சிட்டோம் அப்படின்னம்னா பெருமாளே வரப்போகிறார் அப்படிங்கிறார். அப்போ இப்படி யோசிக்கிறார், ஒன்றொன்னா யோசிக்கிறார். நீ எனக்கு என்னமோ தெரியல, அவரை பார்க்குறேனோ இல்லையோ, உங்கள்கிட்ட நான் பேசினதில் நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். இதெல்லாம் என்னோடய குடும்ப பொறுப்பெல்லாம் அவர்கிட்ட விட்டுட்டேன், இனிமேல் அவர் தான் பார்த்துப்பார். நான் பூஜை புனஸ்காரம் என்னோடய வேலை இதில் கரெக்டாக இருப்பேன். இனிமேல் அவர் மேலே பாரத்தை போட்டேன், என்னோடய மன பாரம் எல்லாம் அங்கே விட்டுட்டேன் அப்படிங்கிற சொல்லிவிட்டு, நல்லா பார் அப்படிங்கிற. நல்லா பாருங்க, பார்க்குற, ஐயா சாமி நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார். ஆக கடவுள் எப்போ வருவார், எப்படி வருவார், எந்த ரூபத்தில் வருவார்னு தெரியவே தெரியாது. நம்ம தான் சுதாரித்து நடந்துக்கணும் நேர்களே. கண்டிப்பாக நம்மளோட மனபாரத்தை அவர்கிட்ட விட்டுருவோம் நேர்களே. கண்டிப்பாக. நமஸ்காரம்.